ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிக்சர். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம அசெண்டிங் ஆர்டரில் ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதாவது சார்ட்டிங் பண்ணுறோம், அசெண்டிங் ஆர்டர் பண்ண போகிறோம். அது வந்து ஜாவா ப்ரோக்ராமில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லா சார்ட்டிங்க்குமே வந்து இந்த ப்ராசஸ் தான் வந்து பேசிக். ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் வந்து எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு டைப்ஸ் ஆஃப் சார்ட்டிங்லாம் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சார்ட்டிங் வந்து எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்றதை வந்து நான் வந்து பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஜாவா லாங்குவேஜை யூஸ் பண்ணி நம்ம எந்த அப்ளிகேஷன் பண்ணாலும், என்ன ப்ராஜெக்ட் பண்ணாலும் கண்டிப்பாக சார்ட்டிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே இருக்கும். ஸோ அந்த சார்ட்டிங்க்கு பேசிக் வந்து இதுதான். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயம் என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்புட், ப்ராசஸ், அவுட்புட். இன்புட் அப்படின்னா என்னென்னா யூசர்கிட்டேருந்து நம்ம வாங்க போகிற டேட்டா வேல்யூ, அதுதான் இன்புட்டுன்னு சொல்லுவோம். ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வாங்கின டேட்டா வேல்யூவை வச்சு என்ன ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுதான் வந்து ப்ராசஸ். அவுட்புட் அப்படின்னா என்னென்னா நம்ம ப்ராசஸோட ரிசல்ட்டு. நம்ம வந்து டேட்டா வேல்யூவை வச்சு ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணோம், அந்த ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணதுக்கு நமக்கு ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கும், அந்த ரிசல்ட்டு தான் வந்து அவுட்புட்னு சொல்லுவோம். என்ன ப்ரோக்ராம் எடுத்திருக்கோன்னா, ஒரு கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸை யூசர்ட்டேருந்து வாங்கி அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு அந்த அரேலே நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறோம். அசெண்டிங் ஆர்டரில் அந்த அரேயில் அந்த கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதை வந்து நான் இதில் வந்து இப்போ நம்மளோட இன்புட் என்னென்னா அரேங்கிறதுனால எனக்கு லென்த்து வேணும், அரேயோட லென்த்து. அதை வந்து ஒரு நம்பரில் வாங்கி வச்சுக்கிறேன். அதை வந்து கெட் மெத்தடுக்குள்ளே கெட்டுன்ற ஒரு யூசர் டிஃபைன் மெத்தடில் வச்சுருக்கேன். ப்ராசஸில் வந்து நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுவேன். எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னா, இந்த அரேஞ்சிங் சார்ட்டிங் அப்படின்னாலே நம்ம வந்து 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபார் லூப்புக்குள்ளே இன்னொரு ஃபார் லூப்பு. இதில் என்ன உங்களுக்கு வந்து லாஜிக்னால், நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அதில் கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னே அதுக்கு கீழே இருக்க ஃபார் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கீழே இருக்க ஃபார் லூப் வந்து ஃபுல்லாக அந்த லூப்பு சுற்றி முடிச்சு அதில் கண்டிஷன் ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அவுட்டர் ஃபார் லூப்பில் இருக்க இன்க்ரிமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஒன்ஸ் அவுட்டர் ஃபார் லூப்பில் வந்து கண்டிஷன் ட்ரூ ஆகி நம்ம உள்ளார வந்துட்டோன்னா அதுக்கு கீழே இருக்க இன்னர் ஃபார் லூப் வந்து ஃபுல்லாக அந்த லூப் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் சுற்றினதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நமக்கு வந்து அவுட்டர் ஃபார் லூப்பில் இருக்க இன்க்ரிமெண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகி அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணி மறுபடியும் இன்னர் ஃபார் லூப்புக்குள்ளே வரும். ஸோ நீங்கள் வந்து சார்ட்டிங்னாலே 2 ஃபார் லூப்புங்கிறத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்காக 2 லூப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நம்பரை எடுத்துப்பேன் ஒரு அரேலேருந்து. அதுக்கப்புறம் அந்த நம்பரை வச்சு மிச்சம் இருக்க எல்லா நம்பரும் வந்து அதை விட சின்ன நம்பராக பெரிய நம்பரான்னு பார்க்குறதுக்காக தான். ஸோ இப்போ மேலே வந்து ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்து ஐ, கீழே வந்து ஜேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஏ ஆஃப் ஐ வந்து நான் ஏ ஆஃப் 0னா அந்த எலமெண்ட்டை வந்து ஏ ஆஃப் ஜே வந்து திரும்ப 0லேருந்து n வரைக்கும் ஒவ்வொன்றா நான் ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து நான் வந்து செக் பண்ணுவேன், இதை விட இது பெருசாக இருக்கா அப்படின்னு. பெருசாக இருந்துச்சுன்னா நான் விட்டுருவேன். இப்போ சின்னதாக இருந்துச்சுன்னா அதை வந்து நான் மாற்றி எழுதுவேன். ஸோ இஃப் கண்டிஷன் செக் பண்ணி. ஸோ ப்ரோக்ராமில் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் புரியும். ஆனால் அரேஞ்சிங்னா 2 ஃபார் லூப்பு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜாவாவோட ஜென்ரல் ஃபார்மேட் என்னென்னா, என்னோடய ப்ராப்பர்ட்டிஸையும் யூசர் டிஃபைன் மெத்தடையும் தனியாக ஒரு கிளாஸில் எழுதிட்டு அப்புறம் என் மெயின் மெத்தடுக்காக நான் வந்து ஒரு தனியாக ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த மெயின் மெத்தடுக்குள்ளே ஆப்ஜெக்ட் என் கிளாஸுக்கு க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தடை கால் பண்ணுவேன். ஸோ இதான் வந்து ஜென்ரல் ஃபார்மேட்டு. இதில் ப்ராப்பர்ட்டிஸுன்றது என்னென்னா வேரியபிள்ஸு. இந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாக நம்ம வந்து இன்புட் வேல்யூவோ இல்லை வேறு ஏதோ வேல்யூவோ வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருப்போம். அந்த வேரியபிள்ஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து டிக்ளேர் பண்ணுவோம். அதை தான் வந்து நான் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லியிருக்கேன். அது கீழே என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தட். இங்கே இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் கெட்டு, ப்ரோ, ஷோ அப்படின்னு 3 யூசர் டிஃபைன் மெத்தட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தட் கிளாஸு, அதுக்குள்ளே வந்து கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு, ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ, ஆப்ஜெக்ட் டாட் ஷோன்னு சொல்லி கால் பண்ணிடுவேன். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோடய இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் java.io.asterisk அதை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்றேன்.
இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு என்னோடய ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷன். இப்போ வந்து என்னென்ன வேரியபிள் நமக்கு தேவைன்னா, வந்து அரேங்கிறதுனால எனக்கு வந்து லென்த் ஆஃப் த அரே வேணும், அது வந்து n. அதுக்கப்புறம் ஒரு அரே வேணும், அதுக்கப்புறம் பஃபர் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு டெம்பரரி வேரியபிள் வேணும், நான் சீன்னு சொல்லி ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு அரேவையும் பஃபர் ரீடர் ஆப்ஜெக்டையும் தவிர மற்ற 2 வேரியபிளும் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும், 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும் டிக்ளேர் பண்ணோன்னே. ஆப்ஜெக்ட் எப்பொழுதுமே ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஆஃப்னு வந்த நம்ம க்ரியேட் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து இனிஷியலைஸ் ஆகும் ஆப்ஜெக்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு வேரியபிள் இருக்குது அப்படின்னு வந்து கம்பைலுக்கு தெரியும், அவ்வளோதான். இப்போ இந்த அரே வேரியபிளும் பஃபர் ரீடரோட ஆப்ஜெக்ட்டும். அதுக்குள்ளே என்னோடய வாய்டு கெட்டு மெத்தட்குள்ளே பஃபர் ரீடர் கிளாஸை யூஸ் பண்ணி நான் யூஸர்கிட்டேருந்து அரேயோட லென்த் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் அரே க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப்பில் நான் வந்து ஒவ்வொரு இன்புட்டாக வந்து வாங்குகிறேன். ஸோ இப்போ 4 வந்து 4ன்றது என்னோடய அரேயோட சைஸ்னால் நான் வந்து 4 இன்புட் வேல்யூ வந்து யூஸர்கிட்டேருந்து வாங்கி அரேக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்னோடய கெட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ என்னோடய ப்ரோ மெத்தட்குள்ளே நான் வந்து அதை அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு வந்து அரேஞ்சிங் அப்படின்னாலே வந்து நமக்கு 2 ஃபார் லூப் வேணும். ஸோ 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணி இஃப் கண்டிஷனில் இது கிரேட்டர் தென்னா இல்லையான்றதை செக் பண்ணி நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வாய்டு ஷோன்றது என்னோடய அவுட்புட் மெத்தடை இது உள்ள நான் அரேஞ்ச் பண்ண என்னோடய அரேவை வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணி எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். இதுக்கு கீழே என்னோடய மெயின் மெத்தடு கிளாஸ் இருக்குது. மெயின் மெத்தடுக்குள்ளார நான் கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி என்னோடய கெட்டு ப்ரோ ஷோ 3 மெத்தடையும் வந்து கால் பண்ணிடுறேன். ஸோ இதோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடுது. ப்ரோக்ராம் .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேவ் பண்ண ஜாவா ஃபைல் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டருக்கு வந்து நேவிகேட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாசி ஃபைல் நேம் .java, அதுக்கப்புறம் ரன் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேமு. ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜாவாசி என்னோடய ஃபைல் நேம் .java கொடுக்குறேன். எனக்கு எரர் இல்லாதனால நெக்ஸ்ட் லைன் வருது. ஸோ கம்பைல் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேமு. இப்போ நான் என்டர் அமுக்கணுன்னா எனக்கு வந்து என்டர் என்னன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. நான் வந்து 4ன்னு வந்து கொடுக்குறேன் என்னோடய அரேயோட லென்த்து. அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்டர் ஃபஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், ஃபோர்த் எலிமெண்ட் 4 இன்புட் கேட்குது. 4த்தையும் நான் கொடுத்தோன்னே நான் என்டர் அமுக்கணுன்னே எனக்கு வந்து அசெண்டிங் ஆர்டரில் நான் கொடுத்த இன்புட் வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே ஆயிடுது. எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். நம்ம வந்து ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து கண்ட்ரோல் மெயின் மெத்தடுக்குள்ளே வருது. மெயின் மெத்தடை வந்து நம்ம ஒரு கிளாஸில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த மெயின் மெத்தடில் இருக்க பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் எதுக்காகனா, ஃபஸ்ட்டு பப்ளிக்குங்கிறது ஒரு ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர். நீங்கள் அவுட் சைட் தி ப்ரோக்ராம் இந்த கிளாஸை வந்து கால் பண்ணோன்னா நம்மளோட ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர் வந்து பப்ளிக்குன்னு இருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் எதுக்காகனா, ஒரு மெத்தடை ஸ்டாட்டிக் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோன்னா அதை வந்து கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்வோக் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸை. அதுக்காக ஸ்டாட்டிக். வாய்டுங்கிறது இந்த மெத்தட் நமக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ணல. மெயின்ன்றது கீவேர்ட். அந்த கீவேர்ட்லேருந்து தான் நம்மளோட எக்ஸிக்யூஷனோட கண்ட்ரோல் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ மெயின். அப்புறம் வந்து மெயின் மெத்தடில் ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் டைப்பில் பாஸ் பண்ணியிருப்போம். அது வந்து அதோட சின்டெக்ஸ், மெயின் மெத்தடோட சின்டெக்ஸ் வந்து அப்படி தான் இருக்கும். அப்புறம் எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே கிளாஸு, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேமு, அப்புறம் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் ஆஃப்னு கொடுத்தோன்னே அந்த கண்ட்ரோல் வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே வரும். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய 2 வேரியபிள் மட்டும் இனிஷியலைஸ் ஆகும். இன்டிஜர் டைப்பில் என்னும் சியும் மட்டும் 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து திரும்ப நம்மளோட மெயின் மெத்தடுக்கு வந்து அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் டாட் கெட்டுன்னு இருக்குது. ஸோ கெட்டு மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். ஃபஸ்ட்டு system டாட் அவுட் பிரிண்டரில் என்டர் என்னன்னு கேட்டோன்னே நான் வந்து 4ன்னு சொல்லி அவுட்புட் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இப்போ இந்த 4 வந்து system.in வந்து எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடருக்கு வந்து பாஸ் பண்ணோம். இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அதை வந்து பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணோம். அந்த பைட் கோடை வந்து நம்ம பஃபர் ரீடருக்குள்ளே பாஸ் பண்ணுறோம். பஃபர் ரீடர் வந்து அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணோம். இந்த கேரக்டரை வந்து இப்போ நம்ம BRன்ற ஆப்ஜெக்டில் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம வந்து ரீட் லைன் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அது அந்த ரீட் லைன் வந்து ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதை வந்து நான் டைப் கேஸ்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரிங்லேருந்து இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணுறேன்.
ஸோ எனக்கு இன்டிஜரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு parseIntன்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அந்த மெத்தட் இருக்க கிளாஸ் தான் இன்டிஜர். ஸோ integer.parseInt of br.readline கொடுத்தோன்னே எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் இன்டிஜராக கன்வெர்ட் ஆயிரும். அதை வந்து நான் n வேரியபிளில் வைக்கிறேன். இப்போ nல் வந்து உங்களுக்கு 4ன்னு என்ட்ரு ஆகிடும் பேக்கெண்டில் மெமரியில். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அரே வந்து க்ரியேட் பண்ணுறேன். a = new of int of 4. இப்போ வந்து எனக்கு அரேயோட சைஸ் வந்து 4. பேக்கெண்டில் எனக்கு அரே வந்து க்ரியேட் ஆகுது. அதோட சைஸ் வந்து 4, இண்டெக்ஸ் வந்து 0 1 2 3 அப்படின்னு எனக்கு பேக்கெண்டில் வந்து அரே க்ரியேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஃபார் லூப்புக்குள்ளே int i = 0ன்னு இருக்குது. ஸோ வந்து i வேரியபிள் க்ரியேட் ஆகும், 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் i less than nன்னு பார்க்கும். ஆமாம், less than n ட்ரூ. ஸோ கண்டிஷன் உள்ளே வரும். கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னு கண்ட்ரோல் உள்ளே வரும். system.out.printlnல என்டர் ஃபஸ்ட் எலமெண்ட்டுன்னு கேட்கும். நான் வந்து ஒரு இன்புட் கொடுக்குறேன். ஸோ நான் 10ன்னு என்ட்ரு பண்ணுறேன். அந்த 10 வந்து system.in எடுத்துகிட்டு போய் பிஆரில் வைக்கும். நம்ம பிஆர்லேருந்து ரீட்லைன் மெத்தட் மூலமாக எடுத்து அதை வந்து a of iயில் வந்து வைக்கிறோம். a of 0ல் 10ன்னு இப்போ வந்து எனக்கு என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். i வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். 1 less than 4 ஆனால் கண்டிஷன் ட்ரூ ஆனோன்னா உள்ளே வரும். திரும்ப system.out.printlnல அடுத்த எலமெண்ட்டை கேட்கும். நான் வந்து 7ன்னு என்ட்ரு பண்ணுறேன். அந்த 7 வந்து system.in எடுத்துகிட்டு போய் பிஆரில் வைக்கும். திரும்ப br.readline மூலமாக நம்ம அதை எடுத்து a of 1ல் வந்து 7ன்னு நம்ம என்ட்ரு பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு திரும்ப 2 is less than 4 ஆன்னு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூ. ஸோ திரும்ப உள்ளே வரும். திரும்ப system.out.println வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து என்டர் தேர்ட் எலமெண்ட்டுன்னு கேட்கும். இப்போ நான் 12ன்னு கொடுக்குறேன். இந்த 12 வந்து system.in எடுத்துகிட்டு போய் எனக்கு வந்து a of 2ல் வந்து வைக்கும். எடுத்துகிட்டு போய் பிஆரில் கொடுக்கும். பிஆர்லேருந்து நம்ம ரீட்லைன் மூலமாக எடுத்து அதை வந்து a of 2ல் வைக்கிறோம். ஸோ a of 2ல் வந்து 12ன்னு வைக்கிறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் i வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும். 3 is less than 4னா கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். திரும்ப system.out.println வந்து என்டர் ஃபோர்த் எலமெண்ட்டுன்னு கேட்கும். நான் 5ன்னு கொடுக்குறேன். திரும்ப பிஆரில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ பிஆர்லேருந்து ரீட்லைன் மூலமாக எடுத்து நான் வந்து a of 3ல் 5ன்னு வைக்கிறேன். மறுபடியும் எனக்கு வந்து i இன்க்ரிமெண்ட் ஆகும். லூப்புக்கு மேலே போய் i இன்க்ரிமெண்ட் ஆகும். i 4ன்னு ஆகும். இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணால் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகிடும். ஸோ லூப்பை விட்டு வெளில வரும், மெத்தடை விட்டு வெளில வந்துடும். எனக்கு வந்து அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ object.pro. ஸோ ப்ரோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் வரும். ப்ரோ மெத்தடுக்குள்ளே வந்து இன்ட்டு ஜேன்னு ஒரு வேரியபிள் நான் வச்சுருக்கேன். ஸோ வந்து எனக்கு மெமரியில் வந்து ஜேன்னு ஒரு வேரியபிள் வந்து க்ரியேட் ஆகி 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபார் லூப், 2 ஃபார் லூப் இருக்குது. ஸோ அவுட்டர் ஃபார் லூப், இன்னர் ஃபார் லூப். இப்போ வந்து அவுட்டர் ஃபார் லூப் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகி கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன் ட்ரூ ஆனிச்சுன்னா உள்ளே வந்து இன்னர் லூப் வந்து ஃபுல்லாக சுற்றி முடித்ததுக்கப்புறம் தான் அவுட்டர் லூப்போட இன்க்ரிமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணி திரும்ப உள்ளே வந்துச்சுன்னா மறுபடியும் இன்னர் லூப் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் திரும்ப அவுட்டர் லூப்பில் இருக்க இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அங்கே எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அது வரைக்கும் இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பு பார்க்கலாம். அவுட்டர் ஃபார் லூப் வந்து ஃபார் int i = 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து iன்னு ஒரு வேரியபிள் வந்து 0ன்னு இனிஷியலைஸ் ஆயிரும். நம்ம இந்த லூப்புக்குள்ளே இன்ட்டுன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோன்னா இந்த லூப்பை விட்டு வெளில வர்றப்ப அந்த வேரியபிளோட லைஃப் வந்து முடிஞ்சிடும். அந்த மெமரி அலோகேஷன்லாம் வந்து டீஅலோகேட் ஆயிரும். ஸோ இப்போ int iன்னு கொடுத்துருக்கேன். int i இன்டிஜர் டைப்பில் iன்னு ஒரு வேரியபிள் எனக்கு மெமரியில் க்ரியேட் ஆகி இனிஷியலைஸ் ஆயிடுது. இப்போ i less than n-1 பார்க்குது. n-1னா 4 - 1 3. ஸோ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இன்னர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து ஃபார் j = i + 1. ஸோ ஜேயில் i + 1னா 1. ஸோ வந்து 1 is less than n-னா less than 4 வந்து கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். if a of i வந்து greater than a of jவா, a of i வந்து 0, a of 0 வந்து a of 1 விட கூடையான்னு கேட்குது. அதாவது 10ம் 7ம் இப்போ கம்பேர் பண்ணுறோம். 10 வந்து greater than 7 ஆனால் கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா சியில் வந்து a of iயை வைக்கிறோம். சியில் வந்து நான் 10ன்னு என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் a of i = a of j. அப்போ வந்து a of 0ல் வந்து 7ம் a of 1ல் வந்து அடுத்த லைன் a of j = cன்னு இருக்கா. ஸோ வந்து c எடுத்து நான் a of jயில் வைக்கிறேன். ஸோ 7ம் 10ம் வந்து இப்படி இன்டர்சேஞ்ச் ஆயிடுது. அதுக்கப்புறம் திரும்ப இந்த லூப்போட இன்க்ரிமெண்ட்டுக்கு வரும்.
இங்கே வந்து ஜே ப்ளஸ் ப்ளஸ். ஸோ ஜே வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2 இஸ் லெஸ் தென் 4 கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் ட்ரூ, திரும்ப உள்ளார வருது. இப்போ வந்து இஃப் செக் பண்ணோம். ஏ ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜேவா. இப்போ ஏ ஆஃப் 0 வந்து 7, ஏ ஆஃப் ஜே வந்து 2வா. இப்போ ஏ ஆஃப் 2 வந்து 12. இப்போ 7ம் 12ம் கம்பேர் ஆகும். 7 வந்து 12 விட பெருசானா இல்லை. ஸோ வந்து இஃப்பில் இருக்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாமல் மறுபடியும் வந்து மேலே இருக்கிற லூப்பில் வந்து ஜே ப்ளஸ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3 இஸ் லெஸ் தென் 4 கண்டிஷன் ட்ரூ உள்ளார வரும். திரும்ப வந்து இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணோம். இப்போ ஏ ஆஃப் 0 வந்து ஏ ஆஃப் 3யை விட பெருசான்னு பார்க்கும். ஏ ஆஃப் 0ல் 7 இருக்குது, ஏ ஆஃப் 3ல் வந்து 5 இருக்குது. ஸோ வந்து 7 வந்து 5ஐ விட பிக்கர் தான். ஸோ கண்டிஷன் ட்ரூ ஆகுது, உள்ளார வருது. இப்போ சியில் வந்து ஏ ஆஃப் 5ஐ வைக்கிறோம். சியில் ஏற்கனவே இந்த 10ஐ ஓவர் ரைட் பண்ணி இப்போ வந்து 7 வந்து எனக்கு என்ட்ரு ஆகிடும். நெக்ஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சாரி, ஏ ஆஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜேவா. அப்போ வந்து ஏ ஆஃப் 0ல் வந்து ஏ ஆஃப் ஜேயில் இருக்க 5ஐ வந்து என்டர் பண்ணும். ஸோ 7ஐ ஓவர் ரைட் பண்ணி 5ன்னு வரும். அதுக்கப்புறம் ஏ ஆஃப் ஜேயில் வந்து சி. இப்போ 5 இருக்க இடத்துல சியில் இருக்க 7 வந்து ஓவர் ரைட் ஆகும். ஸோ திரும்ப வந்து லூப்புக்கு மேலே போகும். ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்து இப்போ 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். 4 இஸ் லெஸ் தென் 4 ஆனால் ஃபால்ஸு. இப்போ வந்து உங்களுக்கு அவுட்டர் லூப்பில் இருக்க ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ ஐ வந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 1 இஸ் லெஸ் தென் n-1னா 3யா. 1 இஸ் லெஸ் தென் 3 வந்து கண்டிஷன் ட்ரூ. திரும்ப உள்ளார வரும். இப்போ இன்னர் லூப்பில் வந்து திரும்ப ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. இப்போ ஜேயில் வந்து ஐ ப்ளஸ் 1னா 2ங்கிறது வந்து ஓவர் ரைட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணோம். 2 இஸ் லெஸ் தென் 4 வந்து கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளார வரும். இஃப் ஏ ஆஃப் ஐ வந்து கிரேட்டர் தென் ஏ ஆஃப் ஜேவா. இப்போ ஏ ஆஃப் 2ல் என்ன இருக்குது, 10 இருக்கா. சாரி, ஏ ஆஃப் 1. ஏ ஆஃப் ஐனா இப்போ வந்து ஏ ஆஃப் 1. ஏ ஆஃப் 1ல் வந்து 10 இருக்குது. இப்போ 10 வந்து ஏ ஆஃப் ஜே வந்து ஏ ஆஃப் 2 12 விட பெருசான்னு பார்க்கும். ஸோ 10ம் 12ம் பெருசானா இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அதனால் உங்களுக்கு ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. கண்டிஷன் செக் பண்ணோம். 3 இஸ் லெஸ் தென் 4 ட்ரூ தான். ஸோ திரும்ப உள்ளார வரும். இஃப் கண்டிஷன் செக் பண்ணோம். இப்போ ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 1ல் இருக்க 10ம் ஏ ஆஃப் ஜேனா ஏ ஆஃப் 3 இருக்க 7ம் வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். 10ம் 7ம். இப்போ 10 வந்து கிரேட்டர் தென் 7 ஆனால் கண்டிஷன் ட்ரூ. ஸோ உள்ளார வரும். திரும்ப சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. அப்போ வந்து 10ஐ வந்து சியில் என்ட்ரு பண்ணுறேன். அதுக்கப்புறம் அடுத்த லைனில் வந்து ஏ ஆஃப் ஐயில் வந்து ஏ ஆஃப் ஜேவை கொண்டு போய் வைக்கிறோம். ஸோ 7ஐ வந்து 10ஐ அடிச்சுட்டு 7ன்னு எழுதுவேன். அதுக்கப்புறம் 7ஐ அடிச்சுட்டு 10ன்னு எழுதிடுவேன். ஏ ஆஃப் ஜேயில் வந்து சியை வைக்கிற லைனில் 7 அடிச்சுட்டு நம்ம 10ன்னு எழுதிடுறேன். ஸோ 10ம் 7ம் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டு இப்போ திரும்ப வந்து எனக்கு ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 4ன்னு. இப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிரும். இப்போ வந்து உங்களுக்கு அவுட்டர் லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ ஐ ப்ளஸ் 1 வந்து 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ 2 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளார வரும். இப்போ திரும்ப இன்னர் லூப்பில் வந்து ஐ ப்ளஸ் 1. ஸோ ஜேயில் வந்து ஐ ப்ளஸ் 1னா 3. ஜேயில் வந்து 3ன்னு என்ட்ரு ஆகுது. இப்போ 3 இஸ் லெஸ் தென் 4 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளார வரும். இஃப்பில் வந்து இப்போ செக் பண்ணோம். ஏ ஆஃப் 2 வந்து என்ன இருக்குன்னா 12 இருக்குது. ஏ ஆஃப் ஜேயில் என்ன இருக்குன்னா ஏ ஆஃப் 3ல் வந்து 10 இருக்குது. ஸோ 12 வந்து 10ஐ விட பெருசானா கண்டிஷன் ட்ரூ ஆகும், உள்ளார வரும். சியில் வந்து 12ன்னு என்ட்ரு ஆகும். அதுக்கப்புறம் 12 ஓவர் ரைட் பண்ணி 10ன்னு என்ட்ரு பண்ணுவோம். அதுக்கப்புறம் 10ஐ ஓவர் ரைட் பண்ணி 12ன்னு என்ட்ரு பண்ணுவோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஐ வந்து ஜே வந்து 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ கண்டிஷன் செக் பண்ணால் ஃபால்ஸ் ஆயிரும். திரும்ப அவுட்டர் லூப்பில் இருக்க ஐ வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இங்கேயும் வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகும். 3 லெஸ் தென் 3 ஆனால் கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ லூப்பை விட்டு வெளில வந்துடுது. திரும்ப மெயின் மெத்தடுக்கு கண்ட்ரோல் போவோம். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ஷோ. இப்போ ஆப்ஜெக்ட் டாட் ஷோனோன்னா ஷோ மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் வருது. இங்கே வந்து ஃபார் லூப்பில் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஸோ புதுசாக எனக்கு ஒரு ஐ வேரியபிள் 0ன்னு இனிஷியலைஸ் ஆகும். ஐ வந்து லெஸ் தென் என்னா லெஸ் தென் 4ஆன்னு பார்க்கும். கண்டிஷன் ட்ரூ உள்ளார வரும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஏ ஆஃப் ஐ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஏ ஆஃப் 0ல் என்ன இருக்குன்னா 5ன்னு இருக்குது, அது பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும் 1ன்னு. 1 இஸ் லெஸ் தென் 4 ஆனால் கண்டிஷன் ட்ரூ திரும்ப உள்ளார வரும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஏ ஆஃப் 1ல் 7 இருக்குது, அது டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் திரும்ப ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 2ன்னு.
இப்போ வந்து 2 less than 4 ஆனால் கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும். இப்போ மறுபடியும் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஏ ஆஃப் டூவில் நமக்கு என்ன இருக்குன்னா 10 இருக்குது. ஸோ 10 வந்து டிஸ்பிளே ஆகும். மறுபடியும் ஐ வந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ வந்து கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ, திரும்ப உள்ளே வரும். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என்ல ஏ ஆஃப் 3 என்ன இருக்குன்னா உங்களுக்கு வந்து 12 இருக்குது. ஸோ 12 வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிரும். மறுபடியும் ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும் 4ன்னு. இப்போ வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகும். உங்களுக்கு லூப்பை விட்டு வெளில வரும், மெத்தட் விட்டு வெளில வரும், ப்ரோக்ராமை விட்டு வெளில வந்துடும். இப்போ நீங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த இன்புட் வேல்யூ வந்து அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி எனக்கு டேபு ஸ்பேஸ் விட்டு எனக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.